டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்கா ஆட்சியில் உண்மையிலேயே லஞ்சம், ஊழல் இது எல்லாமே ஒழிக்கப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆட்சி தொடங்கி 2 மாதத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் பூதாகரமாக கிளம்பியிருக்கு, ஆதாரத்தோடு வந்திருக்குது. ஆனால் இதை குறித்து யாராவது பேசுனாங்களா, யாராவது மூச்சு விட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அமைச்சர்கள் மேலேயே இன்றைக்கி லஞ்ச புகார் அப்படின்றது ஒன்று பூதாகரமாக கிளம்பியிருக்கு. இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் தலைமைச் செயலகத்தில் சுழட்டி அடிக்கிற ஒரு விஷயம், புஷி ஆனந்த் அவர்கள் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் இங்கே லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் காசை வாங்கிட்டு தான் இங்கே அரசு வழக்கறிஞர் பதவி அப்படின்னு இங்கே பல பேர் என்ன பண்ணுறாங்க, குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்ற ஒரு கோணத்தில் இதுவரைக்கும் ஒரு அமைச்சர் மேலே உயர்நீதிமன்றத்தில் ஒரு புகார் போகுது. அதுவும் சொந்த கட்சியை சேர்ந்தவங்களே புகார் கொடுக்குறாங்க. இது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதனா ஒரு விசாரணையை, எதனா ஒரு விளக்கத்தை புஷி ஆனந்த் அவர்கள் மேலே இது வரைக்கும் எதனா சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி தான் இருக்குது. அப்போ என்ன சார் இது டிரான்ஸ்பரண்டான ஆட்சி? நீங்கள் தானே சொன்னீங்க எந்தவித ஒளிவு முறையும் இருக்காது, இது டிரான்ஸ்பரண்டான ஆட்சி, மக்கள் ஈஸியாக உள்ள என்ன நடக்குது அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம், யாருக்கும் எந்தவித ஒளிவு முறையும் கிடையாது அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார். ஆனால் உங்கள் ஆஸ்தான ஒரு அமைச்சர், உங்கள் ஆஸ்தான பொதுச் செயலாளர் அவர் மேலே லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு, காசை வாங்கி தான் அரசு வழக்கறிஞர் பதவியை இங்கே புஷி ஆனந்த் கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் தாவேக்கா கட்சியினருக்கு மாத்திரம் கொடுக்கல, இதில் அதிமுக, பாஜக போன்ற மாற்று கட்சியினருக்கும் இங்கே அந்த அரசு வழக்கறிஞர் பதவி இங்கே கிடைக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதை குறித்து விஜய் அவர்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இதில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் தேனி மாவட்டத்தில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் லெஃப்ட் பாண்டி, அவர் மேலே அங்கே இருக்கிற வழக்கறிஞர்களே என்ன பண்ணியிருக்காங்க, கலெக்டர் கட்டியும் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் காசு வாங்கிட்டு பரிந்துரைக்கிறாரு அரசு வழக்கறிஞர்களுக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு, இது குறித்து ஏதாவது ஒரு விசாரணை அமைப்பை விஜய் அவர்கள் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கா? இது நார்மலாக வாய் வழியே சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு கிடையாது, ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இல்லை ஆதாரத்தோடு தான் இவங்க ஒரு வழக்கு ஒன்று தொடருவாங்க. இல்லாட்டி சும்மா வாங்க கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் போகுது அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் போகும். ஏன்னா வழக்கறிஞருங்க போட்டிருக்காங்களே இந்த கேஸு, இதில் ஆதாரம் சப்மிக்கப்படலை அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு நடவடிக்கை கூட எடுக்காமல் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஒரு விசாரணை அமைப்பு, தனிநபர் ஆணையம், ஏதோ ஒரு விஷயம், என்ன விஷயம் நடந்தது, ஏது விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு இதில் முனைப்பு காட்டுறாங்களா? கிடையவே கிடையாது. அதிமுக எம்எல்ஏக்கள் எப்படி நம்ம பக்கம் கூப்பிடலாம், திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், திமுக ஆதரவாளர்களை எந்த அவதூறு வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணலாம், இதுலேயே கவனம் செலுத்துகிறாங்களே. இங்கே ஒரு லஞ்ச புகார் கொடுத்துருக்குறாங்க, உயர்நீதிமன்றம் வரைக்கும் புகார் போயிருக்கு, மனு போயிருக்கு. இது குறித்து எதனா விசாரிக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்றைக்கி திமுக களத்தில் இறங்கி அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். பழைய திமுக வந்துருச்சுப்பா ஃபார்முக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். என்னென்னா திமுக எதிர்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இப்போ தான் செயல்பட தொடங்கியிருக்குது அப்படின்னு சொல்ல, பழைய ஓஜி திமுகவை இப்போ தான் பார்க்க போகிறாங்க தாவேக்காவினர். பார்த்தோன்னே சும்மா அதிர்தில் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் இன்றைக்கி தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இப்போது திமுக தரப்புலேருந்து தாயகம் கவி, முன்னாள் எம்எல்ஏ தாயகம் கவி, அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. அமைச்சர் புஷி ஆனந்த் மேலேயும் அமைச்சர் சிடி நிர்மல்குமார் மேலேயும் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேர் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள், அவருடைய நாலேஜ் இல்லாமல் புஷி ஆனந்த் அவர்கள் இதை மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது, இதில் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்சி சேர்ந்தவங்களே உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க ஊழல் பண்ணியிருக்கக்கூடாது, லஞ்சம் பண்ணியிருக்கக்கூடாது, முறைகேடில் இவங்க ஈடுபட்டிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு தாயகம் கவி அவர்கள். ஸோ அதனால இவங்க 2 பேர் மேலே விசாரணை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயமா தெரியும், அது எப்படிங்க சார் ஒரு அமைச்சர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறையே கேஸ் நடத்தும், ஏன்னா ஆளுங்க கட்சிக்கு சார்பாக தானே லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சார், ஏன்னா இங்கே அதுதானே பேசும் பொருளாக இருக்குது. இங்கே விஜய் அவர்கள் அதுதானே சொன்னார், இங்கே நீதி, நேர்மை, நியாயம் அப்படி தான் செயல்படணும், சட்டத்தின் அடிப்படையில் தான் அதிகாரிகள் இருக்கணும், செயல்படணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, முறைகேடில் இது பண்ணக்கூடாது, பரிந்துரைகளை பண்ணக்கூடாது, ரெஃபரன்ஸில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பண்ணக்கூடாது, உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும் சொன்னாரா இல்லையா விஜய்?
அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய கடமையை செய்யணும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்ற ரேஞ்சுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்கிட்ட ஒரு புகார் வந்திருக்குது. அந்த புகார் மனு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதில் என்ன உண்மைத்தன்மை அப்படின்றது அவங்க விசாரணைக்கணும். அதே போல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் விசாரணை. எந்தவித ஒளிவு முறை இல்லாமல் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக இந்த விசாரணை இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் கூடிய விரைவில் உயர்நீதிமன்றம் வரைக்கும் இந்த விவகாரம் போயிருக்குன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது. அதை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு ஒரு விசாரணையை நீங்கள் தொடங்குங்க. என்னதான் உண்மை நடந்தது, என்னதான் நடந்தது, அரசு வழக்கறிஞர்கள் பணி இங்கே விற்கப்படும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வியாபாரம் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு அரசு வழக்கறிஞர் பணி வேணுமா, இத்தனை லட்ச ரூபா கொடுங்க உங்களுக்கு தரோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பேசும் பொருளாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன்னா அதுவும் ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதத்தில் இவ்வளோ பெரிய லஞ்சங்கள் நடந்திருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்கு. இவ்வளவு ஏங்க நீர்வளத்துறை சார்பாக வந்து ஒரு டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 1/2 hour தான் டெண்டரே அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. 1/2 hour இல்லைன்னா டெண்டர் இது பண்ண முடியுமா? அப்போது இது ஏற்கனவே முன்கூட்டியே யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா வெளிப்படைத்தன்மை இருக்குது பாருங்க நாங்களும் டெண்டர் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 hour அங்கே டெண்டருக்கு டைம் கொடுப்பாங்க. இது வரைக்கும் எந்த ஆட்சியில் அதுமாரி கொடுத்தது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இது மாதிரி வந்து வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் நடந்துக்கிறோம் சும்மா பேருக்குன்னு பண்ணுறாங்களே கண்டி. உண்மையான வெளிப்படைத்தன்மை இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த ஆட்சி 2 மாதம் பொறுப்பேற்ற பிறகு மக்கள் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராகவே இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்தாங்களோ இதுக்கப்புறம்ப்பா எங்கப்பா முட்டு கொடுக்குறது, இவங்க பண்ணுறதை பார்த்தா முட்டெல்லாம் கொடுக்க முடியாது, ஆளை விடுங்களா சாமி அப்படின்ற ரேஞ்சுக்கு தெரிச்சு ஓடுறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் அரசின் மேலே அவ்வளோ அலிகேஷன் வருது, குற்றச்சாட்டுகள் வருது, உண்மைத்தன்மையான குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோடு வருது. ஒவ்வொரு விஷயமும் ஆதாரத்தோட வீடியோட வருது, ஆடியோட வருது. ஸோ இந்த விவகாரம்லாம் நடக்குது. ஸோ ஏன் இந்த அரசு இந்த அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அஞ்சுது, தயங்குது, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் லெஃப்ட் பாண்டி அவர்கள் மேலே ஒரு அலிகேஷனை குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, டிஎஸ்பி கிட்ட எஸ்பி கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. புசி ஆனந்த் மேலே உயர்நீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இங்கே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் மனு கொடுக்குறாங்க, ஆனால் இங்கே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்? அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குதா இல்லையா? பொதுவெளியில் வந்து விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? துறை சார்ந்த அந்த யார் மேலே குற்றச்சாட்டப்பட்டிருக்கோ அவங்களே வந்து நான் பண்ணல குறையில. இதில் வந்து சிடி நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் இப்போ தான் ஜிஓ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் ஜூலை 1 அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு அரசு வழக்கறிஞரை நியமிச்சாச்சு. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, இப்போ நியமிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் காலக்கெடு கொடுக்குறாரு, வார்னிங் கொடுக்குறாரு, 6 மாதம் வரைக்கும் டைம். அப்படி இல்லைன்னா தகுதி இல்லாதவங்களை நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுவோம், எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் அவங்க பதவியை நாங்கள் பறிப்போம் அப்படின்றாரு. ஏன்? அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது வெட்டலிச்சமாக தெரியுதா? ஸோ அப்போது உங்கள் கட்சி நிர்வாகியே, உங்கள் கட்சி சொந்த நிர்வாகி வழக்கறிஞரே உங்கள் புசி ஆனந்த் மேலே பொதுச் செயலாளர் மேலே ஒரு வழக்கு தொடர்றாங்க. அதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை. உங்கள் மாவட்ட செயலாளர் பரிந்துரையின் பேரில் காசு வாங்கியிருக்கிறாரு, அரசு வழக்கறிஞர் பதவிக்கு தகுதியானவர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு வழக்கறிஞர்கள் கலெக்டர் கிட்ட எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு நம்ம எந்தவித நடவடிக்கை இல்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தயங்குறாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கு திமுக லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஆனால் திமுக சும்மா விடாதுங்க. நீங்கள் பழைய திமுக ஓஜி திமுகவை பார்க்கறதுக்கு தயாராகிடுங்க. இது மட்டும்தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அரசியல் களத்தில் அப்படின்னு சொல்லணும். ஸோ உண்மையிலேயே இப்போது புசி ஆனந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையா, ஏன் இவ்வளோ பூதாகரமாக கிளம்புது அரசு வழக்கறிஞர் பணி நியமனத்தில் அப்படின்றதான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி ஒரு கருத்து நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.